Welcome to 12th Mathematics. So, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடுலஸ். மாடுலஸ்னால் என்ன பார்க்க போகிறோம்? இஃப் z equal to x plus iy, zங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அது வந்து x plus iy இருந்ததுன்னா, then the modulus of z is denoted by the modulus of z. இந்த டூ லைன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸை போட்டு modulus of z is defined by modulus of z equal to square root of x square plus y square. இப்போ செட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டு, ஐஒய்ங்கிறது வந்து இமேஜினரி பார்ட்டு. ஐங்கிறது வந்து இமேஜினரியை டினோட் பண்ணுது. ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரியல் வேல்யூஸ் வந்து எக்ஸு ஒய். ஸோ வந்து இதோட மாடுலஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, ரியலோட ஸ்கொயரும் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயரையும் சம் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் நமக்கு கிடைக்கும். இது பேஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் போட போகிறோம். எக்ஸசைஸ் 2.5. Find the modulus of the following complex numbers. So first we take 2i by 3 plus 4ia. So just வந்து இதுக்கு மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 2ia அப்படின்னு கொடுத்துருக்கு. 2iயில் வந்து நம்ம ஐயை லீவ் பண்ணிவிட்டு 2 மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஒய், அதாவது நம்ம இங்கே சொன்ன மாதிரி ஒய் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ 2 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர். இதில் வந்து ரியல் பார்ட் இல்லை, ஸோ இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து 4, அடுத்தது வந்து 9 ப்ளஸ் 16 வந்து 25 ஆகும். ஸோ 4ஓட ஸ்கொயர் ரூட்டு 2, 25ஓட ஸ்கொயர் ரூட்டு 5. ஸோ 2/5 இஸ் த ஆன்சர். தென் செகண்ட் கொஷின், 2 minus i by 1 plus i plus 1 minus 2i by 1 minus i. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதுக்கான இது வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆட் இட். 2 minus i by 1 plus ia. இது என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணுறதுக்கு கிராஸ் பண்ணுறோம். 2 minus i into 1 minus i ப்ளஸ் 1 minus 2i into 1 plus i. கீழே டினாமினேட்டரில் 1 plus i into 1 minus i. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். வில் கெட் 2 into 1 2 minus i into 1 minus i minus i into 2 into 1 வந்து 2 into 1 2, 2 into i வந்து minus 2i minus i into 1 minus i minus into minus plus i square plus அதே மாதிரி 1 into 1 வந்து 1, 1 into i வந்து plus i, minus 2i into 1 வந்து minus 2i, minus 2i into i வந்து minus 2i square. So it becomes, இது வந்து 2 i இப்போ இது வந்து i minus 2i minus 2i, இந்த ஐயெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். மைனஸ் ஐ மைனஸ் 2i மைனஸ் 2i வந்து மைனஸ் 4i ஆகிடும். அப்புறம் ஐ ஸ்கொயர் வந்து இந்த ஐ ஸ்கொயர் இது வந்து 1, இந்த ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1, அப்புறம் 2i ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கணும், இந்த 1ம் இந்த 1ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 + 2 வந்து 4, 4 minus 4i by 2. இதில் 2 வந்து நம்ம காமனாக எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து 2 minus 2i நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேக்கிங் மாடுலஸ். இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மாடுலஸ் எடுக்க போகிறோம். மாடுலஸ் எடுத்தோம்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 + 4 வந்து 8, 8க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2 √2. தென் தேர்டு கொஷின், 1 minus i ஹோல் பவர் 10. ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுக்க போகிறோம். 1 minus iக்கு மாடுலஸ் வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 10. ஸோ இட் பிகம்ஸ் 1 + 1 வந்து 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம், பவரில் எழுதும்போது ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து பவரில் 1/2 வரும். பவரில் 10 இருக்குது. ஸோ இந்த 2ம் 10ம் கேன்சல் ஆச்சுன்னா இட் பிகம்ஸ் 5. அப்போ 2 பவர் 5. 2 பவர் 5 வந்து 2 into 2 into 2 into 2 வந்து 32. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின், 2i into 3 minus 4i into 4 minus 3i. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கும் நம்ம தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம். 2iக்கு மாடுலஸ் வந்து √2 ஸ்கொயரு. ஸோ இது வந்து 4 ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தாக்க 3 minus 4i இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் minus 4 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டு. அதே மாதிரி இங்கே 4 minus 3 இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி 4 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 2 ஸ்கொயர் வந்து 4, இது வந்து 9 + 16, இதுவும் 9, இது வந்து 16 + 9 வரும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2, இதுக்கு ஸ்கொயர் ரூட் 5, இதுக்கு ஸ்கொயர் ரூட் 5. இப்போ 2 into 5 into 5, 2 5s are 10, 10 5s are 50 is the answer. First question வந்து
over. Next second question பார்க்க போகிறோம். Second question, for any two complex numbers z1 and z2 such that modulus of z1 equal to modulus of z2 equal to 1. So z1 into z2 not equal to minus 1. Then show that z1 plus z2 by 1 plus z1 z2 is a real number அப்படின்னு வந்து நமக்கு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, z1 z2வும். ஸோ இதோட மாடுலஸ் என்னன்னு பார்த்தா 1. z1 z2வையும் மல்டிப்ளை பண்ணால் வந்து ப்ராடக்ட் ஆஃப் z1 z2 வந்து நாட் ஈக்குவல் டு -1ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இது வந்து z1 + z2 by 1 + z1 z2 வந்து ரியல் நம்பர்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி டேக் மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1. இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர், இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸோட மாடுலஸ் ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க, z1 மாடுலஸ் ஆஃப் z1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அது z1 ஸ்கொயருக்கு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குங்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு 1 ஸ்கொயர் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். z1 வந்து ஈக்குவல் டு இந்த மாடுலஸ் ஆஃப் z1 வந்து நம்ம இங்கே கொண்டு போயிடும் 1/z1. இதே மாதிரி z2க்கும் சொல்கிறோம். z2க்கும் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெண்டுமே ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கனால z2க்கும் 1/மாடுலஸ் ஆஃப் z2ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த z1 z2ஓட வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்க கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1/, அதாவது 1/z bar ப்ளஸ் 1/z2 bar by 1 plus 1/z1 bar into 1/z2 bar. ஸோ இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இட் பிகம்ஸ் z1 bar ப்ளஸ் z2 bar, அதாவது கான்ஜிக்யூட் z1 கான்ஜிக்யூட் z2 கான்ஜிக்யூட் ரெண்டையும் ஆட் பண்ணி பை z1 into z2 ஹோல் கான்ஜிக்யூட்டு நம்ம போடுறோம், பார் போடுறோம். அதே மாதிரி இங்கே எடுத்துட்டோம்னாக்க 1 into 1 1 தான். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இதை கிராஸ் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் z1 z2 ப்ளஸ் 1. ஸோ மாடுலஸ் இல்லை, இது வந்து கான்ஜிக்யூட் ஆஃப் z1 z2 ப்ளஸ் 1 பை கான்ஜிக்யூட் ஆஃப் z1 z2. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த டினாமினேட்டர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இட் பிகம்ஸ் z1 ப்ளஸ் z2 கான்ஜிக்யூட் ஆஃப் z1 பார் ப்ளஸ் z2 பார் பை 1 ப்ளஸ் z1 z2 ஈக்குவல் டு, இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டலாக இது எல்லாத்துக்குமே 1க்கும் கான்ஜிக்யூட் எடுத்தோம்னா அதே தான் வரும். சரி, ஏன்னா கான்ஜிக்யூட் எடுக்கும்போது நம்ம வந்து எதுக்கு மட்டும்தான் எடுப்போம், கான்ஜிக்யூட் எடுக்கும்போது சைன் வந்து இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து 1ங்கிறது வந்து வெறும் ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுக்கு வந்து டோட்டலாக கான்ஜிக்யூட்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கான்ஜிக்யூட், இதுக்கு அப்போ டோட்டலாக இந்த வேல்யூக்கு நம்ம கான்ஜிக்யூட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்ஜிக்யூட் எடுத்துட்டு இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், z2ம் z பாரும் வந்து ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தாக்க, இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த கொஷின் வந்து இப்போ என்ன ஆயிருக்கு, டோட்டல் பாராக மாறி இருக்குது இந்த கொஷின்னு. ஸோ இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஜெட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து z பாராக வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2 வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரியலாக தான் இருக்குங்கிறத ப்ரூஃப் பண்ணுறோம். Then third question, which one of the points 10 minus 8i 11 plus 6i is closest to 1 plus i? ஸோ இப்போ நமக்கு 3 points இருக்குது. ஸோ 3 points இருக்குது. ஸோ இந்த 3 pointsஸை வந்து நம்ம வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். அந்த 3 pointsஸையும் நமக்கு வந்து எது கேட்டிருக்காங்கனாக்கா, இப்போ இந்த 2 pointsஸில் வந்து 1 plus iங்கிற பாயிண்ட்டுக்கு க்ளோசஸ்ட்டாக, அதாவது நியர்பையாக வந்து எது இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து இந்த வேல்யூஸை வந்து நம்ம எப்படி வந்து பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 10 minus 8i வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 10, -8 அப்படின்னு எடுத்துக்கலாம். 11 plus 6i வந்து நம்ம 11, 6ன்னு எடுத்துக்கலாம். சியில் இருக்கக்கூடிய 1 plus i வந்து 1, 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம எப்பயும் போடுற டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னாக்க இப்போ நமக்கு வந்து ஏலேருந்து சி, அப்போ 2 பாயிண்ட், இப்போ சிக்கு வந்து எது க்ளோசஸ்ட்டுன்னு பார்க்கணும். அப்போ A to Cயும் பார்க்கணும், B to Cயும் பார்க்கணும்.
எந்த வேல்யூ வந்து நியர்பையாக இருக்கோ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்கோ, ஸோ அதுதான் வந்து க்ளோசஸ்ட்டாக இருக்குங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ 10 - 1 வந்து 9 ஸ்கொயர், -8 - 1 ஹோல் ஸ்கொயர் வந்து -9 ஸ்கொயர். ஸோ 81 + 81, இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 81 × 2ன்னு எடுத்துக்கலாம். 81 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 9 × √2. ஸோ ஏசியோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது பிசி ஃபைண்ட் பண்ண போகிறோம். பிசிக்கு வந்து நம்ம 11,6 1,1 எடுத்துக்கிறோம். 11 - 1 ஹோல் ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் ஆயிரும். 6 - 1 ஹோல் ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இட் பிகம்ஸ் 100 + 25 125. 125 வந்து நம்ம எடுத்தோம்னாக்கா 125 வந்து 25 × 5, ஸோ 5√5 நமக்கு கிடைக்கும். 5 வந்து 5√5 கிடைக்கும். அப்போ இதில் வந்து க்ளோசஸ்ட் எது அப்படின்னு பார்த்தாக்க இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்மாலராக இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அதாவது பிங்கிற பாயிண்ட் தான் சிக்கு வந்து க்ளோஸராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எதில் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஸ்மாலராக இருந்ததுனால, அதாவது பிலேருந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து இப்போ சி வந்து ஏலேருந்து A1 B1. இப்போ இது சின்னு எடுத்துட்டோம்னா இது ஏ இது பி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ ஏசியும் கண்டுபிடிக்கிறோம், பிசியும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இதில் வந்து 5√5 சொல்கிறோம், இது வந்து 9√2 சொல்கிறோம். ஸோ இதில் எது வந்து நியர்பை அப்படின்னு பார்த்தோன்னா பி தான் வந்து சிக்கு வந்து நியர்பையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பி இஸ் க்ளோசஸ்ட் டு சி. ஸோ 11 + 6i இஸ் க்ளோசஸ்ட் டு 1 + i இருக்கும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறோம். Next, fourth sum, if modulus of z = 3, show that 7 <= or equal to modulus of z + 6 - 8i modulus <= or equal to 13. ஸோ இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து மாடுலஸ் ஆஃப் z வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த பார்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து இப்போது ப்ரூஃப் பண்ண போகிறோம். இந்த இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதில் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா z1 + z2ஓட மாடுலஸ் வந்து ஆல்வேஸ் <= or equal to modulus of z1 + modulus of z2. இது வந்து ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஆட் பண்ணி மாடுலஸ் எடுத்தோம்னா அது வந்து மாடுலஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுற வேல்யூவை விட கண்டிப்பாக லெஸராக தான் இருக்குங்கிறது வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து போட போகிறோம். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கிறோம் ஜெட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த 6 - 8iங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து தனித்தனியாக மாடுலஸ் எடுக்கிறோம். ஜெட்டை தனியாக மாடுலஸ் எடுக்கிறோம், இதுக்கு மாடுலஸ் தனியாக எடுக்கிறோம். இந்த ட்ரையாங்குலர் இன்ஈக்விட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம், <= or equal to, ஸோ இந்த பார்ட்டை அப்படியே வச்சுக்கிறோம். இது ஆல்ரெடி கொஷினில் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை வச்சுட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். <= or equal to மாடுலஸ் ஆஃப் ஜெட்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 3ன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து மாடுலஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், √6² + -8 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட் பிகம்ஸ் <= or equal to 3 + √6² வந்து 36 ஆகும், -8² வந்து 64 ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 100 கிடைக்கும். ஸோ <= or equal to 3 + √100, it becomes <= or equal to 3 + 10 <= or equal to 30. ஸோ இந்த நம்ம வந்து LHS அதாவது RHS பார்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இன்னொரு பார்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்கா இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மைனஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது z1 - z2 வந்து <= or equal to மாடுலஸ் ஆஃப் z1 - மாடுலஸ் ஆஃப் z2. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ப்ளஸ் அடிஷனுக்கு பார்த்த மாதிரி இது சப்ட்ராக்ஷனுக்கு வந்து <= or equal இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் எடுத்தோம்னா இந்த பார்ட் வந்து இது என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் இது வந்து ப்ளஸ் ஆகிடும், இது வந்து மைனஸாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா
இதுக்கு வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த வேல்யூ என்ன வரும்னா -6 ஸ்கொயர் 8, அதே தான், சேம் திங் நம்ம அங்கே யூஸ் பண்ண அதே தான், ஆனால் மைனஸில் வரும், -10ன்னு வரும். ஸோ -10 மாடுலஸ் ஆஃப் -7. ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் -7 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ இந்த சைன் வந்து greater than or equal to வந்து less than or equal to சேஞ்ச் ஆகும். இடம் மாத்திரம் இந்த பார்ட் இந்த -7 அந்த பக்கம் போகுது. ஸோ இப்போ இந்த -7 +7 ஆகிட்டு மாடுலஸ்குள்ளே இருக்குது. ஸோ 7 ஆகும். இந்த சைன் வந்து என்ன ஆகும்னாக்கா greater than or equal to வந்து less than or equal to ஆகிடும். ஆல்ரெடி இந்த பார்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரூஃப் இந்த இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ அடுத்த கொஷின் நம்ம போகிறோம். இந்த சேம் மெத்தடு தான். மாடுலஸ் ஆஃப் z வந்து 1ன்னு எடுத்திருக்காங்க. ஷோ தட் 2 less than or equal to மாடுலஸ் ஆஃப் z² - 3 less than or equal to 4. இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் மாடலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பார்ட் எடுத்துக்க போகிறோம். ப்ளஸ் இந்த இதில் வந்து இதில் ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் இந்த ட்ரையாங்குலர் ஃபார்மில் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z², மாடுலஸ் ஆஃப் zக்கு நமக்கு வேல்யூ இருக்குது. ஸோ 1² ப்ளஸ் இது வந்து √3² less than or equal to 1 + 3. ஸோ இட் பிகம்ஸ் 4. ஸோ இந்த பார்ட்டு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இது வந்து மைனஸில் எடுத்துக்க போகிறோம். இது ப்ளஸில் எடுத்துருக்கோம், இது மைனஸில் எடுத்துக்கோம். அப்போ இது வந்து நமக்கு மைனஸ் இது வந்து +3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது பிகம்ஸ் இது என்னாகும் 1² வந்து 1. இது வந்து √3² வரும். ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 3ன்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ அதே 3 தான். அப்போ இங்கே வந்து 1 + 3 வரும், இங்கே 1 - 3 -2. ஸோ less than or equal to 2. இந்த 2 அந்த பக்கம் போகும்போது நான் சொன்ன மாதிரி இந்த சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். greater than or equal to வந்து less than or equal to z² - 3 less than or equal to 4ங்கிறது நம்மளோட ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு 6th கொஷின். 5th கொஷின்.